வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சலிங் ஸ்டார்ட் ஆன உடனே, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்துட்டு ரொம்ப வேகமா ஃபில் ஆகப் போற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி வந்து டீட்டெயில்டா பார்த்துடலாம். நீங்க ரொம்ப சீக்கிரமா ஃபில் ஆகுற டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஆர்டர் ஆஃப் சாய்ஸ வந்துட்டு ரெடி பண்றது. அதாவது ஒரு 15 டூ 20 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. எதுல உங்களுக்கு வந்து ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி, இத பத்தி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த லிஸ்ட்ட ரெடி பண்றதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே தெரியும் 400 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கூப்பிடுறாங்கன்ட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு அந்த லெவல் 12 அண்ட் எபோவ்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வேக்கன்ஸிஸ் எல்லாமே வந்துட்டு காலியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 சரிங்களா? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். அதுக்கப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்து ரிலிஜியஸ். அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர். அதாவது ஏஎஸ்ஓ போஸ்ட் சரிங்களா? இந்த ஏஎஸ்ஓ போஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர். கைத்தறி இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேக்கன்சி தான். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன்ல வரும். ஸோ இந்த 3 வந்துட்டு பேலன்ஸா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனுக்கு வர வரைக்கும். சரிங்களா? ஆனா, நம்ம மேல சொன்ன இந்த 6 போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெகு வேகமா வந்துட்டு ஃபில் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த வேக்கன்சி எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 300 ரேங்க் வந்துட்டு யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வேக்கன்ஸீஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஏன் அப்டின்னா, இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறதும் லெவல் 12 அந்த லெவல்ல கிடைக்கிறனால சேலரி ஹை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான ஜாப் இது. சரிங்களா? இந்த ஜாப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான ஜாப். அதோட சேர்த்து வந்துட்டு ரொம்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஜாப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல்னு ஏன் சொல்றோம்னா, இது எல்லாமே வந்துட்டு டைரக்ட் பப்ளிக் கான்டாக்ட்ல வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு இந்த போஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான போஸ்ட்டாவும் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் இதோட வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 424 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன்ஸ் அதாவது பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிடபிள்யூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இந்த வேக்கன்ஸிஸ் எல்லாம் சேர்த்தியே 424 தான். சரிங்களா? அந்த வேக்கன்ஸீஸ் எல்லாம் ரிமூவ் பண்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 போஸ்ட் தான் வந்துட்டு மிச்சமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே இந்த வேக்கன்ஸீஸ் எல்லாமே வந்துட்டு ஃபில் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்குது. அதுக்காக மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஃபில் ஆகும். ஆனா இது ஃபில் ஆகுற ரேட்ல வந்துட்டு அது ஃபில் ஆகாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சி ஃபில் ஆகுது அப்படின்னா, அதுல 1ஓ 2ஓ அதாவது ஃபியூச்சர்ல வந்துட்டு ஸ்டடி பிளானோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வொர்க் லோட் கம்மியான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி கம்மியா வந்துட்டு சூஸ் பண்றவங்க தான் வந்துட்டு அடுத்து வர டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காலியாகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அடுத்ததா டே 2ல இருந்து டே 4க்குள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 4 நாள்ல 1600 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுல நம்ம டாப் மோஸ்ட் பிரையாரிட்டில வச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இதுல நீங்க இந்த போஸ்ட்ட நீங்க எடுக்கிறப்போ ஒண்ணா சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் தாசில்தார் அந்த கேட்டகரில வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 566 வேக்கன்சி வந்துட்டு இதுல இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா வச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட் என்னன்னா, ரூரல் டெவலப்மென்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மென்ட். சரிங்களா? இது வந்துட்டு அசிஸ்டன்ட் பிடிஓ இல்லைன்னா பிடிஓ கேட்டகரிக்கு வந்துட்டு வர்றது. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, புரமோஷன் வந்துட்டு கொஞ்சம் வேகமாவே இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட் சரிங்களா? சப் ரெஜிஸ்ட்ராரா வந்துட்டு நான் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறப்போ, உங்களால இன்டர்வியூ போஸ்ட்ல அதுக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, நீங்க அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட் எடுக்கிறப்போ, அடுத்த புரமோஷனா வந்துட்டு நீங்க சப் ரெஜிஸ்ட்ரார் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஆவணும் அப்படின்னு நெனச்சவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு அதிகமா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் கிரேட் 2 சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினி முனிசிபல் கமிஷனர் மாதிரி. சரிங்களா? அது முனிசிபாலிட்டி ஆஃபீசஸ்ல இருக்கும். இது டவுன் பஞ்சாயத்து அதாவது பேரூராட்சி இந்த மாரி இதுல எல்லாம் வந்துட்டு ஈஓ போஸ்ட் வருது இல்லைங்களா? அந்த மாரி போஸ்ட் வந்துட்டு இது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும்னு நெனச்சு கிடைக்கலையோ, அவங்க இந்த வேக்கன்ஸிஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்ட் இன் ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியேட் போஸ்ட். இந்த செக்ரட்டரியேட் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில மட்டும் தான் இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு சென்னையில செட்டில் ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாரி போஸ்ட் செக்ரட்டரியேட் போஸ்ட், அதுக்கப்புறம் டைரக்டரேட் போஸ்ட் இந்த மாரியான போஸ்ட்டுகள்லாம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வர்றது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹைவே டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஹைவே டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது சிவில் என்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சுட்டு நீங்க
போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இது உங்களோட எஜுகேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஈஸியா வொர்க் பண்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்ன்னு எடுத்து கீழ வந்துட்டு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க எடுத்தாலுமே அவங்களோட வொர்க் ரிலேட்டடா இருக்கிறனால ஈஸியா வந்துட்டு வொர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட் 91 ங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற போஸ்ட்டுகளோட டோட்டல் பார்த்தீங்கன்னா, 2167 வேக்கன்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனா, நம்மளை கால் பண்ண போறது 1600 தான். இதில வந்துட்டு இன்க்ளூடிவா வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி, பிஎஸ்டிஎம் சரிங்களா? அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு டிடபிள்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான வேக்கன்சியும் வந்துட்டு இதில இன்க்ளூசிவா இருக்குது. ஸோ வந்து இந்த 1600 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதுக்காக வந்து நானு 4த் டேக்குள்ள இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்சி ஃபுல்லா காலி ஆயிடும் அப்படிங்கிறத நான் சொல்லல. ஆனா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட வொர்க் நேச்சரு, அது இதனால வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கப் போற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி, இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஃபில் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றோம். அதுக்காக வந்துட்டு 4த் டேக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்சியே இருக்காதா? அப்படின்னா வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வேக்கன்சிஸ் இருக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குது. ஏன்னா, ஒரு சிலர் அவங்களோட அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்துட்டு கொஞ்சம் வொர்க் பிரஷர் கம்மியா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்றப்போ இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டே 5 டூ டே 10 அப்படின்னு வந்துட்டு எதெல்லாம் சொல்லியிருக்கிறோம்னா, அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் மொத்தமா 62 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன் போலீஸ் வந்துட்டு 234 இருக்குது. ஸ்கூல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் 2ம் சேர்த்து 509 போஸ்ட் இருக்குது. யாரெல்லாம் வந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்டடீஸ வந்துட்டு கன்டின்யூ பண்ணணும். நான் யுபிஎஸ்சி அப்படி இல்லைன்னா வந்துட்டு குரூப் 1 லெவலுக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ண போறேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். கண்டிப்பா என்னால வந்துட்டு அந்த வேக்கன்சி எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாரி ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் இந்த மாரி வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மென்ட் இந்த மாரி டிபார்ட்மென்ட்ஸ்ல இருக்கிற வேக்கன்சி நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் பிரஷர் வந்துட்டு கம்மியா இருக்கும். லெஸ் வொர்க் பிரஷர், டைம் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். மோர் டைம் சரிங்களா? அப்போ உங்களோட பிரிப்பரேஷன வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமமா வந்து பார்த்தீங்கன்னா, மே 30ஆம் தேதிக்குள்ளயே வந்து உங்களுக்கான அதாவது ஜெனரல் கேட்டகரிய சேர்ந்தவங்களுக்கான வேக்கன்சி 90% வந்துட்டு ஃபில் ஆயிடும். சரிங்களா? அப்போ ஜெனரல் கேட்டகரில இருந்துட்டு யாருக்கெல்லாம் மே 30த்துக்கு அப்புறம் வந்து உங்களோட கவுன்சிலிங்க்காக கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்களோ, ஸோ தயவு செஞ்சு அடுத்த எக்ஸாம்க்கான பிரிப்பரேஷன கைவிடாம வந்துட்டு குரூப் 4 வருது. அதுக்கு அடுத்தது திரும்பி குரூப் 2, குரூப் 1 எல்லாமே வந்துட்டு வரிசையா வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களோட பிரிப்பரேஷன வந்துட்டு கைவிடாம, இதுல அதிக நம்பிக்கை வைக்காம உங்க படிப்ப வந்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிட்டா வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷம். நீங்க போஸ்டிங் கிடைக்காதப்போ வந்துட்டு அடுத்த எக்ஸாம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுனீங்க அப்டின்னா வந்துட்டு அடுத்த எக்ஸாம்ல நல்லா குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? மே 30ஆம் தேதிக்கு மேல ஜெனரல் கேட்டகரில இருக்கிறவங்க, அதாவது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் ஜெனரல், வுமன் சரிங்களா? இவுங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு மே 30ஆம் தேதிக்கு மேல வந்துட்டு கவுன்சிலிங் இருந்தால், தயவு செஞ்சு நீங்க அடுத்த எக்ஸாம்க்கு வந்துட்டு பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. பாசிபிலிட்டீஸ் வந்துட்டு ரொம்பவுமே கம்மி. 10% நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 10% வந்துட்டு நான் மேக்ஸிமமா தான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட ஹோப்ப வந்துட்டு கலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஏன்னா, மே 30ஆம் தேதிக்கு மேல வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற வேக்கன்ஸீஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் இருக்க போகுது. எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸு, அதுக்கப்புறம் டிடபிள்யூ கேண்டிடேட்ஸு, இந்த மாரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து மே 30ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வேக்கன்ஸீஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்க போகுது. சரிங்களா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். மேக்ஸிமம் 90-95% உங்களுக்கு இந்த வேக்கன்ஸீஸ் எல்லாம் காலி ஆயிரும். ஜெனரல் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டிலயுமே ஜெனரல் அண்ட் வுமன் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதற்கான லிஸ்ட்ட எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஆர்டர் ஆஃப் சாய்ஸ எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நாங்க டே டூ டே வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்ஸீஸ் காலியாயிட்டு இருக்குது கம்யூனிட்டி வைஸு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இன்னும் காலி ஆகல அப்படிங்கிறத பத்தின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதிலிருந்தே நம்ம அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? நீங்க அந்த வீடியோவ வந்துட்டு பார்த்துட்டு, அதில நாங்க உங்களுக்கான பிடிஎஃப்பையும் குடுத்துருவோம். எங்கெங்க வந்துட்டு வேக்கன்சி போயிருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ, நீங்க நம்ம சேனல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எங்க வேக்கன்சி வந்துட்டு மிச்சமா இருக்குது, அப்போ வந்துட்டு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அதுக்காக உங்களோட கவுன்சிலிங் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே வந்து ஒரு 15 இன்னைக்கே வந்து ஒரு 15லிருந்து 25 டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு சூஸ் பண்ணுங்க.
சரிங்களா? உங்களுக்கு எப்படி டிபார்ட்மெண்ட்ட சூஸ் பண்றது அப்படின்னு தெரியலைன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவுல ஒரு சில ஃபேக்டர்ஸ வச்சு நீங்களே வந்து உங்களைய அனலைசிஸ் பண்ணிட்டு எப்படி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தின வீடியோ போட்டிருக்கிறோம். அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சரிங்களா? அந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே அனலைசிஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சூட்டபிள் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணி ஒரு 15லிருந்து 20 டிபார்ட்மெண்ட்டுக்கான லிஸ்ட்ட ரெடி பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் நடக்க நடக்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த வேக்கன்ஸீஸ் எல்லாம் வந்துட்டு காலியாகுது அப்படிங்கிறத பத்தின வீடியோஸ வந்து நீங்க பார்க்கறப்போ, உங்களோட டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட்ல ஆர்டர் ஆஃப் சாய்ஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா கட் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட கவுன்சிலிங் டேட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு 4, 5 டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே, மீதி இருக்கிற 10 டிபார்ட்மெண்ட்ல எது உங்களுக்கு டாப் பிரையாரிட்டி அப்படிங்கிறத வச்சுட்டு, ஈஸியா உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த ஐடியாவ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பீங்கன்னா, கவுன்சிலிங் அன்னைக்கு அங்க போயிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இத பத்தி நம்ம முன்னாடி வீடியோலயுமே நெறையா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்க கவுன்சிலிங் அன்னைக்கு அங்க போறப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லயே வந்துட்டு நீங்க ரொம்ப பேனிக் ஆயிருவீங்க, டென்ஷன் ஆயிருவீங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து காட்டுறப்போ, அதில ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, அப்பாலஜி லெட்டர் எழுதணும். இந்த மாரியான வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்ததுமே, அதிலிருந்து நீங்க ஆஸ்வாசப்படுத்திட்டு நீங்க ஸ்மூத் ஆகுறதுக்கே டைம் எடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க டிஸ்ப்ளேல ஓடுற வேக்கன்ஸீஸ பார்க்குறப்ப ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ, இப்ப இருக்கிற டைம யுட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் சரிங்களா? உங்களுக்கு எந்த வேக்கன்சி வேணும், எந்த வேக்கன்சிக்கு வந்துட்டு நீங்க சூட்டபிள் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டு லிஸ்ட் ஒரு 15லிருந்து 20 டிபார்ட்மென்ட்க்கு எழுதி வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுதோ அத பார்த்துட்டு, நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டே வாங்க. ஸோ கடைசியில மிச்சம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு வேக்கன்சி கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.